வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமிப்பா. நான் அருண்குமார். இந்த பேட்ச் நேம் வந்து பேக் டு த ஸ்கொயர் ஒன். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் வந்து அந்த காம்பவுண்ட் ட்ரஸ்ட்டில் இருக்கிற ரிமைனிங் மாடல்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பிரகாஷ், ஹரித், அஜித், சஜித், அப்புறம் யோகேஸ்வரனுக்கும் நன்றிப்பா. யோகேஸ்வரன் தான் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு டவுட்டுன்னு கேட்டிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யோகேஸ்வரன் அந்த சம்மில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஓகே, சம் ஆஃப் மணி வந்து 9/4 டைம்ஸ் மாறிடுது. ஓகேவா? இன் 2 இயர்ஸில் கரெக்டாக சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 9/4 இன் 2 இயர்ஸ். உங்களுக்கு நான் சொன்னால் என்னது? அப்போ அமௌண்ட் தான் 9/4. அமௌண்ட் ஈக்குவல் டு என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ. கரெக்டா? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் எஸ்ஐ. அமௌண்ட் வந்து 9/4 ஆஃப் என்னது? பிரின்சிபல் தான். ஸோ பி, இங்கே பிரின்சிபலுக்கு பி, எஸ்ஐ என்ன? பிஎன்ஆர் பை 100. இதில் காமனாக பி எடுத்துக்கலாமா வெளியே? அப்புறம் ரிமைனிங் என்ஆர் பை 100 ப்ளஸ் 1. இங்கே 9/4 பின்னு இருக்கும். இந்த பி கேன்சல் பண்ணுவாங்க. அடுத்து 9/4 ஈக்குவல் டு ஆர் வந்து 2 இயர்ஸ் இருக்காங்களா? சரி, என் வந்து 2 இயர்ஸ் இருக்காங்களா? ஸோ 2r பை 100 ப்ளஸ் 1. இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா 9/4 மைனஸ் 1ன்னு வரும். 2r பை 100 50 ஆயிரும். அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 5/4 கிடைக்கும். இங்கே r பை 50 இருக்கும். அப்போ r ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா 250/4 உங்களுக்கு 62.5% கிடைக்கும். r என்ன? 250/4 62.5% கிடைக்கும். இது நார்மலாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இன்னொருத்தவங்க சால்வ் பண்ண மாடல் தான். இது நான் சால்வ் பண்ணுற மாடல் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இந்த இதுக்கு ஒரு 3000 வியூஸ் வந்திருக்கு. ஓகே, ஆனால் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்? அமௌண்ட் பிரின்சிபல் வந்து அமௌண்ட்டாக மாறிது. எவ்வளோ? 9/4 டைம்ஸாக மாறிடுது. 9/4 டைம்ஸாக மாறிடுது. அப்போது எவ்வளோ கூடியிருக்கு? எவ்வளோப்பா கூடியிருக்கு? 5. அப்போ 5 கூடியிருக்கு. அப்போ 5/4 5 கூடியிருக்கா? 5/4 எவ்வளோ? 125%. 125%. இந்த 125% எத்தனை வருஷத்துக்கு கூடுது? 2 வருஷத்துக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒவ்வொரு வருஷமும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு கூடுது. அதனால தான் 2 இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 62.5 கிடைக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம மெத்தட். இதுதான் மீதி எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மெத்தட். சரி, நெக்ஸ்ட் நம்ம யோகேஸ்வரன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ட்ரஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ காம்பவுண்ட் ட்ரஸ்ட்டில் உங்களுக்கு வித்தின் 5 செகண்ட்ஸில் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க நீங்களே சொல்லுவீங்க. நீங்களே தான் இந்த இது முடியும் போது வித்தின் 5 செகண்ட்ஸில் இந்த சம் நான் போட்டேன் அப்படின்னு நான் உங்களை கமெண்ட் பண்ண வைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி சில வேல்யூஸ் தெரிஞ்சுக்குங்க. இந்த வேல்யூஸ் எப்படி மெமரைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு அதுவும் சொல்லி தந்துடுறேன். முதல் காம்பவுண்ட் ட்ரஸ்ட்டில் 2 இயர் கேட்பாங்க, இல்லை 3 இயர் கேட்பாங்க. அடுத்து காம்பவுண்ட் ட்ரஸ்ட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 2 இயருக்கான டிஃப்ரென்ஸ்ப்பா. அதுங்க இது காம்பவுண்ட் ட்ரஸ்ட் 2 இயர், இது காம்பவுண்ட் ட்ரஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான 2 இயருக்கான டிஃப்ரென்ஸ். ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% இருக்குன்னு வச்சுங்களேன். 2 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கூடி இருக்கும் அப்படின்னா 10.25%. 10.25%. 10% இருந்தால் 21%. அதே 15 இருந்தால் 32.25%. அதே 20% இருந்தால் 44%. அதே 25 இருந்தால் 56.25%.
அதே 30 இருந்தா 69%. ஓகேவா? 5% இருந்தா 10.25% பா. அதாவது எஃபெக்டிவ் ஃபார்முலா நம்ம போடுவோம் தெரியுமா? 5% 2 வருஷம் கழிச்சு 10.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 10% இருந்தா 21, 15 இருந்தா 32.25, 20 இருந்தா 44, 25 இருந்தா 56.25, 30 இருந்தா 69. ஓகே, 5%க்கு ஓகே 2 வருஷம் 10.25 ஞாபகம் வச்சுங்க. 10 21%, 10 10 பிளஸ் 1. அதே 15க்கு 15 கியூப் என்ன 3375. 15 கியூப் 3375. இங்க 3225 இருக்கும். 3225. அடுத்து 20%க்கு 44, 25%க்கு 25 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 625. 625. ஸோ அது கூட 5 முன்னாடி ஆட் பண்ணீங்க, அப்போ 56.25. அப்புறம் 30%க்கு 3 ஸ்கொயர் 9, அடுத்து 3 into 2 69. 30% 69. 5% எவ்வளோ 10.25. 20% எவ்வளோ 21%. 15 32.25%. 20 44%. 25 56.25%. 30 69%. 2 into 2 4. அதான் 2 டைம் வரும். 2 into 2 44%. இப்படி வச்சுக்கோங்க. 5 10.25, 10 21%, 15 32.25. அதே இது டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 5 ஸ்கொயரோட வேல்யூ என்னப்பா 25. அப்போ இங்க 0.25%. 0.25%. 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 100. அப்ப 1% டிவைட் பை 100 போடுங்க 1%. அடுத்து 15 ஸ்கொயர் என்ன 225 டிவைட் பை 100 போட்டா என்ன கிடைக்கும் 2.25%. 2.25%. ஓகே, அடுத்து 20 ஸ்கொயர் என்ன 400 டிவைட் பை 100 போட்டா 4%. அடுத்து 25 என்ன 625. அப்ப 6.25%. அடுத்து 30 ஸ்கொயர்னா 9%. 9%. ஓகே, ஈஸியா? அப்போ 5 னா 0.25, 10 னா 1, 15 னா 2.25, 20 னா 4, 25 னா 6.25, 30 னா 9%. ஓகே, 5 னா எவ்வளோ 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும் 10.25 வரும். அங்க 0.25 டிஃபரன்ஸ். இங்க 21%, அங்க 1. இங்க 32.25, அங்க 2.25. 20 னா 44, அங்க 4. 25 னா 56.25, இங்க 6.25. இங்க 30 னா 69, இங்க 9%. இப்ப இந்த சம் எழுதிக்கிங்க. உங்களுக்கு சம் போடுறேன், அப்பதான் உங்களுக்கு அந்த எஃபெக்டிவ்னஸ் தெரியும். ஏன் நான் உங்களுக்கு இந்த இது சொன்னேன் அப்படின்னு. உங்களுக்கு நார்மலாவும் சொல்லி தருவேன்ப்பா. எய்த் சம் வரைக்கும் போட்டோமா? நைன்த் சம் பாருங்க. இப்போ ஒரு டைம் எவ்வளவு டைம்ல 2000ன்றது 2440 மாறும்ன்றாங்க. 2000ன்றது 2440 மாறும். 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க. அப்போ 2000. ஓகே, முதல் வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு கிடைக்கும் 2220. ஓகே, 200 தானே 200 தானப்பா 10%. 2200. அடுத்து இதுக்கு ஒரு 10% போட்டோன்னா கிடைக்கும் 220. ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 0242 2420 கிடைக்குதா? 2420 கிடைக்குதா? அப்ப எனக்கு கரெக்ட் ஆகுது. 2000 வந்து 2420 ஆக எத்தனை வருஷம் ஆகுது? இங்க ஒரு டைம் ஆட் பண்ணோம், இங்க ஒரு டைம் ஆட் பண்ணோம். ஸோ 2 இயர்ஸ் தான். ஸோ 2 இயர்ஸ் தான் ஆன்சர். ஸோ இப்போ சால்வ் பண்ணி வந்தோமா? இப்போ உங்களுக்கு தெரியும் 10%னா 2 இயர்ஸ்க்கு தான் எவ்வளவு பர்சன்டேஜ் 21% தெரியுமா? 2 இயர்ஸ்க்கு தான் 10% 21% தெரியும். இந்த 2000ன்றது இந்த 2420ன்றது எவ்வளவு கூடி இருக்கு 420 ரூபா கூடி இருக்கு. இந்த 420 ரூபா இந்த 2000ல எவ்வளவு பர்சன்டேஜ்
10% 200, 20% 400, இப்போ 1% 20, 420 சொல்லி நம்ம இந்த கால்குலேஷன் போடாமலே சொல்ல முடியுமா? 10%னா 21% இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிரும். நீங்க அதை மனப்பாடம் பண்ணும்போது இந்த 2000 420 கூடி இருக்கு. இந்த 420 எவ்வளவு பர்சன்டேஜ் 2000ல? 21%. ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணாமலே அப்ப சொல்ல முடியும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சம். அடுத்து பாருங்க, இங்க இந்த 2.5 வருஷம் இருக்கு, அதெல்லாம் கம்ப்ளீட் இயர்ஸ். நான் அது 2 இயர்ஸ்க்கு மட்டும் தான் சொன்னேன். இங்க 2.5 இயர்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி போடுவீங்க? இதுக்கு நார்மலாவே போயிடலாம். ஓகேவா? இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 4000 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல காம்பவுண்டட் இயர்லி. ஓகே, 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 4000 இருக்கு. இதுல முதல் வருஷத்துக்கு 10%, அப்ப 400, அப்ப 4400. ஓகேவா? நெக்ஸ்ட் வருஷம் 10%, இதுல 10% எவ்வளோ? 440. இது ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 4840 கிடைக்கும். அடுத்து நமக்கு எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு? ஆஃப் இயர்ஸ்க்கு தான் ஆட் பண்ண சொல்றாங்க. ஆஃப் இயர்ஸ்க்கு 10% எவ்வளோ? அப்போ ஆஃப் இயர்ஸ் இன்டூ 10% போடுங்க. அடுத்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 5%. அப்ப இங்க என்ன பண்ணணும்? 5%ன்னு போடணும். அப்ப அங்க என்ன பண்ணணும்? 5%ன்னு போடணும். அப்ப 484 5% எவ்வளோப்பா? 242. 242. நமக்கு அமௌண்ட் கேட்குறாங்களா இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்களா? இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டாங்க. அப்ப இந்த வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுங்க. இந்த வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுங்க. அப்ப 400 440 242 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1082 கிடைக்கும். 2810. ஓகே தானப்பா? இந்த இதில் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆஃப் இயர்ஸ்ன்னு எக்ஸ்ட்ரா வந்தா எப்படி இங்க பெர்சன்டேஜ் மாத்தணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் சம். இங்க பாருங்க, 5000 மகேஷ் வந்து 5000 இன்வெஸ்ட் பண்றாரு. எவ்வளோ? 12% இன்வெஸ்ட் பண்றாரு 1 இயருக்கு. காம்பவுண்டட் ஹாஃப் அலி. காம்பவுண்டட் ஹாஃப் அலின்றதாவே அதை ரவுண்ட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அப்போ ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? ஸோ மகேஷ் வந்து அப்போ 5000 கொடுக்குறாரு ஒருத்தருக்கு. 12% பெர் ஆனம். பெர் ஆனம் இருக்கு, நமக்கு ஆஃப்லின் இருக்காங்க. இந்த ஆஃப்லின் பார்த்த உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணும்? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெண்டா உடைக்கணும். அப்போ 6%, 6%. கரெக்டா? 6%, 6%. அப்ப 5000த்துல 6% எவ்வளோ? 300. அப்ப இங்க என்ன ஆகும்? 5300 ஆயிரும். மறுபடியும் அகைன் 6%. ஓகே, அப்ப இங்க என்ன கிடைக்கும்? 318 கிடைக்கும். 53ல 1% 10 53. ஸோ 318. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்ப இங்க 300, இங்க 318 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 618. 618. இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்டிவ் ரேஷியோ ஃபார்முலா தெரிஞ்சுன்னா 6 × 6 36 டிவைட் பை 100 இருக்கும். இங்க 12 இருக்கும். அப்ப 12.36ன்னு வரும். எஃபெக்டிவ் அந்த ஃபார்முலா 12.36ன்னு வரும். அப்ப 12% கொஞ்சம் அதிகமா இருக்கும். 12% கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு 5000த்துல 12% எவ்வளோ? 10% 500, 12% 600. அப்ப 600ஓட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். 600ஓட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, 650ஓட கம்மியா இருக்கும். 12க்கு 13 நடுவில் தான் இருக்கு. அப்ப 618ன்னு நீங்க ஆப்ஷன்ல இருக்கிறத பார்த்தும் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த எஃபெக்டிவ் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க இது எப்படி வேணா போலாம். உங்க டைம் கன்சியூம் இல்லாம இருக்கிறதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் சொல்றேன், இந்த ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம். அடுத்து இப்போ இங்க 3 இயர் வந்திருக்கா? இப்போ 3 இயருக்கு அதே போல நம்ம அந்த ஒரு இது எழுதிப்போம். இங்கே எழுதிடுறேன் சைடில்.
அதே காம்பவுண்டர்ஸ் 3 இயர்ஸ்க்கு, CISI 3 இயர்ஸ்க்கு ரேட்டு 5% இருந்தா இங்க என்ன ஆகும்னா 15.7625 ஆகும். 7625%. அதே 10% இருந்தா 33.1% இருக்கும். 33.1%. அதே 15% இருந்தா 52.08% இருக்கும். 0875. அதே 20% இருந்தா 72.8%. அதே 25% இருந்தா 95.3125% இருக்கும். அதே 30% இருந்தா 119.7% இருக்கும். ஓகே, 55 னா 15.7625 பாயிண்ட் இல்ல, 15.7625. 10% 33.1. இதுதான் நம்ம வந்து அந்த பேசிக் கிளாஸ்லயே சொன்னது. 10% இருக்கும்போது 33.1% இருக்கும். 15% வந்து 52.08, 20% 72.8, 25% 95.3 போயிடும், 30% 1999. இந்த வேல்யூ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க வேல்யூல நீங்க ரொம்ப மெமரைஸ் பண்ணாதீங்க. 5 னா 15க்கு மேல இருக்கும்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 10 னா 33.1 இதனால ஞாபகம் வச்சுங்க. 15 னா 52%, அதாவது 50க்கு மேல 15 50 50க்கு மேல தான் இருக்கும். அடுத்து 20 72%. அடுத்து 25% னா 25 95%. 100க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். 25 போயிட்டாவே 100 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். 30% னா 120% இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படி டபுள் மடங்கு ஆகி அதை விட 20% கூட இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இதுக்கான டிஃபரன்ஸ் 3 இயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 0.7625. இந்த 0.7625ன்றத நீங்க 1% விட கம்மியா இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. 1% விட கம்மியா இருக்கும். 0.5க்கு மேல இருக்கும், 1% விட கம்மியா இருக்கும். இவங்களுக்கு 3.1%, 10% 3.1. அதே 15க்கு 7.08, 7.08. 7% விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். 7% விட கொஞ்சம் அதிகம். அடுத்து 20%க்கு 12.8%. 20க்கு 12. இங்க இந்த ரெண்டு வேல்யூம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இங்க 72.8 இந்த 7 1 மாத்திருங்க, 12.8 கிடைக்கும். அடுத்து 25%க்கு 20.3125. 20.3125. இங்க பாருங்க 25க்கு இங்க 95 வந்திருக்கு, அங்க 5 மைனஸ் ஆயிருக்கு, இங்கேயும் 5 மைனஸ் ஆயிருக்கு. 100க்கு 5 மைனஸ் ஆயிருக்கு, அங்க 25க்கு 5 மைனஸ் ஆயிருக்கு. 20%. 30க்கு அப்படி இங்கேயும் 30% நான் வச்சுங்க. 29.7%. 29.7%. 29.7%. ஸோ இப்போ 10% 33.33, அது டிஃபரன்ஸ் 3 இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் 3.1. 15க்கு 52.08, அங்க 7.08. 5 அங்க ரெண்டையும் சேர்த்தா 7. அடுத்து 20% 72, அங்க 12.8. ஸோ 25 இங்க 95, அங்க 20. இங்க 30, இங்க 119, அங்க 29.7. ஸோ அப்ராக்சிமேட்டா நான் வச்சுங்க 30க்கு கீழே இருக்கும். இந்த வேல்யூ கண்ணில் ஒரு 2 டைம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? இப்போ இந்த 3 இயர்ஸ் சம் போலாம். அங்க பாருங்க, இங்க 3 வருஷம்ட்டாங்க. இங்க 10% வட்டின்ட்டாங்க. எவ்வளவு இருக்கு? 2662 ரூபாய் இருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? 3 இயர்ஸ்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கூடி இருக்கும்? 3 இயர்ஸ்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கூடி இருக்கும்? 33% கூடி இருக்குமா? 3 இயர்ஸ்னா 33% கூடி இருக்கும். இப்போ இங்க பாருங்க 2000ல இருந்து பாருங்க 33% எவ்வளவு? 1%, 10% 200. அப்ப 30% 600. ஓகேயா? அப்ப 3% 60, 660 கிடைக்குதா? பாருங்க 660, 2000 660. அப்ப 2660 கிட்டத்தட்ட வந்துருச்சு. அந்த பாயிண்ட் 1 அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப கரெக்டா வந்துருச்சு அப்படி சொல்லி போயிடலாம். இல்ல இது நார்மலா போடலாம்னா எப்படி போடலாம்?
கேப் இருக்கான்னு இருக்கு. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க 2662 எக்ஸ்ன்னு வச்சுப்பாங்க. 10% கூட இல்லை, 110/100 இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100 ஈக்குவல் டு எவ்வளோ வந்துச்சு 2662ன்னு வச்சுட்டு இந்த எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லை நம்ம ஆப்ஷன் வந்து போட வந்தால் ஆப்ஷன் வந்து 2000 இப்போ 10% 2200 வரும். அடுத்து 10% 220 ஆட்டணும், அப்போ 2420 வரும். அடுத்து 10% ஆட் பண்ணால் 242 வரும். 2662 அப்போ கிடைக்குது. அப்போ 2000 தான் ஆன்சரு இப்படியும் சொல்லலாம். ஓகே, இல்லை அந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வித்தின் 5 செகண்ட்ஸில் உங்களால் சொல்ல முடியும். ஓகே தானே? அடுத்து இங்க 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் 5000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தது 10, 5, 15, 20, 25, 30 இது போல ஃப்ரீக்வெண்டாக கேட்கறது. இது போல ஆடா கேட்டாங்க 4% கேட்டிருக்காங்க. ஓகே, 1.5 years காம்பவுண்டட் ஹாஃபலி. ஹாஃபலின்னு பார்த்துட்டு என்ன பண்ணோம், நம்ம ஹாஃபலின்னு பார்த்துட்டாவே முதல்ல என்ன சொன்னேன், இந்த 6 அப்படியே மாற்றிக்க சொன்னேன், டிவைட் பை 2 போட்டு மாற்றிங்க. அப்போ 2%. 6 வந்து 2%. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணலாமா? 5000 2% எவ்வளோ வரும்? 10, 50, 100. அப்போ 5100. அடுத்து 2% எவ்வளோ? 51, 102. 5202 கிடைக்கும். ஓகே, அடுத்து 2%. 52.02 தான் 1%. அப்போ 2% எவ்வளோ? 104.04. 104.04. அப்போ நம்ம காம்பவுண்டர்ஸ்னா இந்த வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண 100, 102, 104.04. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 306.04. 306.04. 6.04. Next sum. இங்க பாருங்க, டிஃபரன்ஸ் வந்து எய்தர் உங்களுக்கு 2 years கேட்பாங்க இல்லை 3 years கேட்பாங்க. ஓகே, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ்னா 2 yearsக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, என்ன எழுதுவாங்க? PR² by 100². டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு PR² divided by 100². இது 2 yearக்கான ஃபார்முலா. டிஃபரன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க இங்க? 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2%. n 2 yearsனால தான் இந்த ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் இந்த ஃபார்முலா சொல்லுவாங்க. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. P எவ்வளோ? அதுதான் கேட்குறாங்க. இன்டூ R எவ்வளோ? 4%. 2%. அப்போ 2 into 2 4 divided by 100 into 100. கேன்சல் பண்ணலாமா? 125. அப்போ 2500 P இருக்கு. இந்த சைடு 1% பிரின்சிபல் 2500. பிரின்சிபல் 2500. இதே இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? SICE டிஃபரன்ஸ்க்கு வந்து 5% இருந்தால் 0.25 வந்துச்சு, 10% இருந்தால் 1 வந்துச்சு, 15 இருந்தால் 2.25 வந்துச்சு, 20 இருந்தால் 4% வந்துச்சு, 25 இருந்தால் 6.25 வந்துச்சு, 30 இருந்தால் 9% வந்துச்சு டிஃபரன்ஸ். இங்கே அப்போ 2 இருக்கு. அப்போ என்ன இருக்கும்? 0.04 தான் டிஃபரன்ஸ். கரெக்டா? 0.04 தான் டிஃபரன்ஸ். 0.04% எவ்வளோப்பா இங்கே கொடுத்துருக்காங்க டிஃபரன்ஸ்?
1ன்னு கொடுத்துருக்காங்க. 0.04 1. இப்போ எனக்கு 0.04 தான் எனக்கு கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால இதை டெசிமல் இல்லாமல் நான் மாத்துறேன். அப்போ 4 மாத்திரம் இன்ட்டு 100 பண்ணுமா? அப்போ அங்கேயும் 100 பண்ணும். 4% 100. நமக்கு எவ்வளோ தேவை? பிரின்சிபல் தேவை. பிரின்சிபல் எவ்வளோ? 100%. பிரின்சிபல் 100%. 100% எவ்வளோ? இப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மாற்றலாமா? அப்போ 100/4 into 100 மேட்ச் பண்ணா கிடைக்கும் 25. அப்போ 100 into 25 எவ்வளோ? 2500. வந்துருச்சா? நீங்க அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு போட்டாலும் சரிதான், இல்ல அந்த மனப்பாடம் பண்ணீங்க தெரியுமா அந்த வேல்யூஸ், இங்க டிஃபரன்ஸ்னா அதோட ஸ்கொயர் தான் இருக்கும். 2னா 2 ஸ்கொயர் 4 டிவைட் பை 100. அப்ப 0.04 அந்த வேல்யூ தான் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எய்தர் இதுல வந்து என்ன கேட்பாங்க? ஒன்னு பிரின்சிபல் கேட்பாங்க, இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க இந்த சம்ல. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 3 years. 3 yearsக்கு என்ன ஃபார்முலானா difference PR square 300 plus R divided by 100 cube. 300 plus R divided by 100 cube. ஓகே, இங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க. எவ்வளோ? 1134. 1134. பிரின்சிபல் கேட்குறாங்க, தெரியாது. R தெரியும், 15 into 15. 300 plus 15 எவ்வளோ? 315 divided by 100 into 100 into 100. போடாச்சா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 5 டேபிள் அடிக்கலாமா? 3 20 3 20. இங்கே அப்போ என்ன வரும்? 63 20. ஓகேவா? இந்த 2 சேர்த்தா 8000 வரும். இது அப்படியே வச்சுங்க. இங்கே 3, இங்கே 1134 அடிக்க முடியும். 1 2 5 9 கண்டிப்பாக அடிக்க முடியும். 9 டேபிளாலே அடிக்க முடியும், இதாலே அடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ இதெல்லாம் 8000 இன்ட்டு 2 எவ்வளோப்பா? 16000. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கிடைக்குது? 16000 கிடைக்குது. 16000 கிடைக்குது. ஓகேவா? இப்போ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த இதில் 3 இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா? 15%க்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 3 இயர்ஸ்க்கு 7 பாயிண்ட் சம்திங் இருக்கும். 7 பாயிண்ட் சம்திங் இருக்கும். 7 பாயிண்டோட கூட தான் இருக்கும். நான் வந்து அப்ராக்சிமேட்டா அதை 7.7% எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டா 7% எடுத்துக்கிறேன். 7% 1134. 7% 1134. எனக்கு என்ன வேணும்? பிரின்சிபல் தானே கேட்குறாங்க. அப்போ 100%. 100% எவ்வளோ? 100% எவ்வளோ? இப்போ 100/7 into 1134 இருக்குமா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 பேலன்ஸ் 4 இருக்கும். அப்போ 6 பேலன்ஸ் 1 இருக்கும் 2. அப்போ 162. 162 into 2 எவ்வளோ? 100 எவ்வளோ? 16200 கிடைக்கும். 16200 கிடைக்கும். எனக்கு நான் என்ன சொன்னேன்? 7ன்றது அப்ராக்சிமேட் வேல்யூ 7.08 இருக்கும். அப்போ எனக்கு இந்த வேல்யூட இங்கே கீழ் வேல்யூ அதிகமாயிடுச்சுன்னா இங்கே மேலே கம்மி தானே ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க. 1/4னா 25%. 1/5னா 20%. 1/6னா 16.66 போகுது. இங்கே கீழே இருக்க வேல்யூ, டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு இந்த வேல்யூ என்ன ஆகுது? கம்மியாயிட்டே வருதா? அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே வேல்யூ கம்மியாகுமா? அப்போ 16200 விட கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 7%. அப்போ 16200 கம்மியாக இருக்கும். அப்போ ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது 16000 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
இப்படியும் போயிடலாம். நம்ம இந்த ஃபார்முலா மறந்து போச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக போயிடலாம். இப்போ உங்களுக்கு சில சமயம் ஸ்ட்ரெயிட்டாக பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்கும்போது நீங்கள் அதையும் போயிடலாம். நெக்ஸ்ட் வேற மாடல்ப்பா. இதில் பாருங்க, ஒரு மரத்தோட ஹைட் தற்போதைய உயரம் வந்து 847 சென்டிமீட்டரா இருக்கு. 847 சென்டிமீட்டரா இருக்கு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2 இயர்ஸ் ஆகும். 2 வருஷம் முன்னாடி எவ்வளவு இருக்கும்? 2 வருஷம் முன்னாடி எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 2 வருஷம் முன்னாடி எவ்வளவு இருக்கும்? இப்ப தற்போதைய உயரம், இப்ப நீங்க அந்த இது போல வச்சு எக்ஸ் 110/100 110/100 2 வருஷம் 10 கோடி எவ்வளவு ஆயிருக்கு? 847 ஆயிருக்கு. 847 ஆயிருக்கு. இப்ப இந்த சைடு இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் வந்து 700 கிடைக்கும். எக்ஸ் வந்து 700 கிடைக்கும். ஓகேவா? இப்ப அடுத்து இது என்ன பண்ணலாம் நம்ம? இல்லைன்னா 700 ஆப்ஷன்ல இருந்து போனோம். 700 plus 10% 770 மறுபடியும் 10% 847 கிடைக்கும். 847 கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப 10% 700 தான் கரெக்டான ஆன்சர் நம்ம எடுப்போம். இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்டிவ் ரேஷியோ ஃபார்முலா இல்ல அந்த 10%க்கு 2 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவீங்க? 10%க்கு எவ்வளோப்பா? 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 10%க்கு 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ ஆப்ஷன்ல பாருங்க, டக்குன்னு பாருங்க. ஆப்ஷன்ல இந்த 770க்கு 20% போட்டாவே அதுவே போயிடுது, 900க்கு மேல போயிடுது. இங்க 700க்கு பாருங்க, 700க்கு 21% எவ்வளோ? 10% 70, 20% 140. அப்ப 140 ஆட் பண்ணா 840 ஆயிரும். 1% 7, 847. இப்ப நான் இது எழுதுனேன்னா எழுதும் போது எனக்கு மினிமம் ஒரு 20 செகண்டா ஆயிருக்கும். இப்ப நீங்க இந்த இது ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கலாம்? ஒரு 5 செகண்ட்ஸ்ல போயிடலாமா இந்த சம்ம? ஓகே, புரியுதுதானப்பா? அந்த எஃபெக்டிவ் ரேஷியோ ஃபார்முலாவோ இல்லைன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு 21% தான் வரும் 10%க்கு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம இது ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்ல முடிச்சுக்கலாம் அந்த சம்ம. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மிஷின் அதோட விலை வந்து 18,000 ரூபா. அது வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. ஒரு மிஷின் வந்து தேய்மானம் ஆகும். அப்படி தேய்மானம் ஆகும்போது ஒரு வருஷத்துக்கு 16.2/3% தேய்மானம் ஆகுது. அப்போ 2 வருஷம் கழிச்சு நமக்கு எவ்வளவு தேய்மானம் ஆயிருக்கும்? எவ்வளவு ரூபாய்க்கு அதை விற்க முடியும்? அதான் கேள்வி. ஓகே, இப்ப இதை என்ன பண்ணுவாங்கன்னா 18,000 16/2/3 அப்படின்னா இது பண்ணி 16.66 இருக்கும். அப்ப 83.33 divided by 100 குறைஞ்சிருக்கும். அடுத்து 83.33 divided by 100. இதை சால்வ் பண்ணிட்டு வருவாங்க ஆன்சருக்கு. ஓகே, இதை நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியுமா? இதனால 83.33 உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். கரெக்டா சால்வ் பண்ண முடியும், ஆனா கொஞ்சம் கஷ்டம். ஆனா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன் 16.66 என்ன வேல்யூப்பா? 16.66 என்னது? 1/6 ஓட வேல்யூ. 16.66 1/6 ஓட வேல்யூ. அப்போ 18,000 ஓகேவா? இந்த 6 கீழே 6 இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ஹோல் வேல்யூ. 6ல 1 போயிடுச்சு. 6ல 1 போயிடுச்சு. ஏன்னா தேய்மானம் ஆகுதுல. 6ல 1 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 6ல 1 போயிடுச்சுன்னா மீதி 5 இருக்கும். அப்ப 5/6. மறுபடியும் அடுத்த வருஷம் 6ல 1 போகுது. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். அப்ப 5/6. அப்ப 5/6. இப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? 3 அதுங்க கேன்சல் பண்ணா 500. ஓகேவா? 5 கியூப் என்ன? 125 00 12,500 ரூபா. 12,500 ரூபா. இந்த மாதிரி பெர்சன்டேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பெர்சன்டேஜ் சாப்டர் பாருங்க. அதுல சொல்லியிருக்க அந்த பெர்சன்டேஜ் வேல்யூலாம் ஞாபகம் வச்சுங்க.
என்னோட கிளாஸ் அதுவும் இல்லாமல் நடுவில் இருந்து பார்க்காதீங்க, இந்த காம்பவுண்டர்ஸ் மட்டும் நான் பார்த்துக்கிறேன், இந்த சாப்டர் மட்டும் எனக்கு தெரியாது அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா அந்த சில ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு வருவேன், இங்கே அதை வந்து உங்களுக்கு எலாபரேட் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே இருந்து பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சம் பாருங்க. இதுதான் நம்ம குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, குரூப் 1 குரூப் 4 நல்லா ஞாபகம்ப்பா. ஆனால் இது இப்போ இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் தான். இதில் ஏன் நிறைய பேர் திணறினாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னே தெரில. ஓகேவா? இங்கே டிவைட் 2602 ரூபாயை 2 பேர்த்து பிரித்து கொடுக்குறாங்க, ஏ பி. அதில் ஏக்கு 6 வருஷமும் ஓகேவா ஈக்குவல் டு த பிக்கு 8 வருஷம் சொல்லியிருக்காங்க. இங்கே நான் சொல்லியிருக்கேன் இந்த ஈக்குவல் டு, இஸ், வாஸ், டிஃபரன்ஸ், அடிஷன், சம் அப்படிலாம் வந்துட்டாவே ஃபார்முலால அப்படி எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆயிரும் சம். இதுக்கு நம்ம எந்த விதமான ஷார்ட் ட்ரிக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேயா? அது காம்ப்ளிகேட்டடாக தான் போகும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சால்வ் பண்ணால் வந்துடும். ஓகே, காம்பவுண்ட் பீயிங் அட் 4% per annum. ஸோ 4% வட்டியில் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 6 வருஷத்துக்கும் ஒரு ஆளுக்கு 8 வருஷத்துக்கும் கொடுக்குறாங்க. 2622 ரூபா கொடுக்கும். நமக்கு என்ன கிடைக்குது? அமௌண்ட் காமனாக இருக்குன்ட்டாங்க. அமௌண்ட் தானே சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? உங்களுக்கு 1 + r/100 வருமா? p × 1 + r/100. இப்போ 2 பேத்துக்கு கொடுக்கறனால ஃபார்முலா p 1 + r/100 பவர் n இருக்கும். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாரு. அந்த ஆளுக்கு கொடுக்குற அமௌண்ட் எனக்கு தெரியாது, எவ்வளோன்னு தெரியாது. அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இன்டூ 1 + r வந்து 4/100, n வந்து எவ்வளோ? 6 இயர்ஸ். அடுத்து ஈக்குவல் டு, இப்போ இந்த சைடு 2 பேத்துக்கு ஈக்குவல் தானே, அதான் ஈக்குவல் டு போட்டாச்சு. இன்னொரு ஆளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க? 2602 ரூபாயில் ஒரு எக்ஸ்னு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் போக தானே கொடுத்துருப்பாங்க. அதனால 2602ல் அவருக்கு போக மைனஸ் எக்ஸ், அதை கழிச்சாச்சு. ஓகே, அடுத்து இன்டூ அதே தான் 1 + 4/100. இவருக்கு 8 வருஷம், இவருக்கு 8 வருஷம். இப்போ இங்கே பவரில் 6 இருக்கு, இங்கே 8 இருக்கு. இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்கே 2, இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிடும். கரெக்டாக? இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். அடுத்து எக்ஸ், இந்த 2602 இந்த சைடு கொண்டு வந்துடும், கீழே கொண்டு வந்துடுங்க. 2602 மைனஸ் எக்ஸ். அடுத்து 104/100 இருக்கும். 104/100 என்னது? 26/25 ஹோல் ஸ்கொயர். 26/25 ஹோல் ஸ்கொயர். அதோட வேல்யூ என்ன? 26ஓட ஸ்கொயர் என்ன? 676 625 இருக்கும். 676 625. இப்போ இந்த 625 இங்கிட்ட வருது, இந்த 2602 இந்த பக்கம் போது இது இங்கிட்ட வருது. இப்போ என்ன உங்களுக்கு? 625x ஈக்குவல் டு 676 இன்டூ 2602 மைனஸ் 676x இருக்கும். 676x. இந்த மைனஸ் 676x இந்த பக்கம் வரும்போது ஆட் ஆகுமா? ஆட் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1301x கிடைக்கும். 1301x 676 2602. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இங்கே 1 get 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1352. 1352. ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு 1352ன்னு. ஸோ அப்போ ஆப்ஷனில் போய் பாருங்க, எங்கே 1352 இருக்கு? ஆப்ஷனில் இங்கே டியில் மட்டும்தான் ஏக்கு 1352 இருக்கு. ஓகேவா? அப்போ ரிமைனிங் இன்னொரு ஆளுக்கு 1250 ரூபா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 2602 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இப்போ சில சமயம் என்ன தெரியுமா கொடுத்துருப்பாங்க? ஆப்ஷன் இங்கே பாருங்க, 1300 1252 கூட்டினா 2552ன்னு வரும். இந்த மட்டும் நமக்கு சம்மே தெரியலனாலும் ஆப்ஷன் பார்த்தா என்னடா 2 பேத்துக்கு 2600 ரூபா சொன்னாங்க, இங்கே 2500 தான் வருதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த மாட்டியும் கொஸ்டின் இருக்கு, மீதி எல்லாத்துலேயும் வருது, 2602 வருது. ஓகே தானப்பா இந்த மாடல்? ஈக்குவேஷன் போல வர்ற போல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ல ஹிண்ட் இருக்கும், டிஃபரன்ஸ், சம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, இதோட வந்து காம்பவுண்டர்ஸ் முடியுது. அது முன்னாடி உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன், இந்த இதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. 800 ரூபா ஓகே ஒரு அமௌண்ட் இருக்கு.
காம்பவுண்டர்ஸ்ல இந்த 800 ரூபா வந்து 7 வருஷத்துல இருக்குப்பா. 7 வருஷத்துல இருக்கு. இப்போ 840 ரூபாய் ஆயிடுது. இதே அமௌண்ட் 840 ரூபாய் ஆயிடுது. இது 8வது வருஷத்துல ஆயிடுது. 8th இயர்ல ஆகுது. 8th இயர்ல ஆகுது. அப்போ இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? காம்பவுண்டர்ஸ்ல இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? இதுதான் கேள்வி. ஓகே, 800 ரூபான்னு இருக்கு. 7வது வருஷம் முடியல 800 ரூபா இருக்கு. 8வது வருஷம் முடியல 840 ரூபா இருக்கு. அப்போ அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றாங்க. குயிக்கா சொல்ல பாருங்க. இது எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகேவா? சரி, ஏன்னா நம்ம வந்து இதே இது 2 இயர்ஸ்க்கும் சொல்லிட்டேன், 3 இயர்ஸ்க்கும் சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும்னு. அதை நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தான்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை கீழே கேளுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல சொல்லும் போது எங்களுக்கு அது இன்னும் பூஸ்டா இருக்கு. உங்களுக்கு அடுத்தடுத்த புதுசா கொண்டு வரணும்னு தோணுது. ஓகேவா? சரிப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ எவ்ரிவன்.